மக்களே எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு பாரியா vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நாங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருப்போம். எங்களுக்கு வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணதனால அந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஸ்கீம்ல வந்து அப்ளை பண்ணிருந்தோம். அதுக்கான மணி வந்துருந்துச்சுன்னு ஆல்ரெடி போட்டிருப்போம். ஸோ அந்த மணி வந்து எங்களுக்கு வந்துருச்சு. 30,000 என் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. 20,000 வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போட்டாங்க எங்கள் 2 பேர் பேரில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு காயின் 8 கிராம்ஸ் இருக்குல்ல, அது வந்து கொடுக்க போகிறாங்க. நாளைக்கு கொடுக்க போகிறாங்க. அது ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு எல்லோரையும் கூப்பிட்டு போய் கொடுப்பாங்களாம். ஸோ அதுக்காக யாருன்னா ஒருத்தர் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன். நைட்டோட நைட் திடீர்னு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி திடீர்னு சொல்கிறாரு கிளம்பி சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டு வந்தேன்னா நாளைக்கு வேலைக்கு போக முடியாதுனால இப்போ கேப்ல வந்துடுறேன். ஆமாம், அதனால் நாங்கள் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். அந்த vlog தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படி போகுது அப்படின்றதுலாம் வந்து vlog ஃபுல்லாக கண்டினியூவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இல்லை, அந்த இந்த ஃபங்க்ஷனு அந்த காசுலாம் எப்படி கொடுக்குறாங்க, காசில் கோல்டு என்னாச்சு உன்னை விட்டு பிரிஞ்சிடறாராமா, அழுகுறாரு. நம்பக்காரா இதுல போலாம், இந்த கார்ல போலாம். சூர்யானா சேவனுக்கு உயிர். அவன் கூட வரலன்ட்டுன்னு அவ்வளோ அவ்வளோ அட்டகாசம். போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அழுதுனே வந்தான். எப்படியோ வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு. சாப்பிடலையே நான். என்னோடய சொந்த ஊர் வந்து கல்பட்டு கிராமம். அதனால் எங்கள் சித்தாம்பூர் ஒன்றியத்தில் வந்து எனக்கு வரும். அண்ட் தென் வந்து செய்யூர் வட்டம் வரும். ஸோ அதனால் அங்கே 5 மணிக்கெலாம் வந்து பஸ்ஸு சொல்லியிருந்தாங்க. எல்லாரையுமே இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக வைக்கிறாங்க. எல்லாமே கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டோட சலுகைகள் எல்லாமே அந்த ஃபங்க்ஷனில் கொடுக்குறாங்க. ஒன்லி இன்டர் காஸ்ட் மேரேஜ்க்கான அந்த நான் சொன்னது மட்டும் கிடையாது. பட்டா வழங்குறது, அப்புறமா நிறைய இந்த பெண்களுக்கு வந்து அந்த தையல் மிஷின் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி நிறைய என்னென்ன கவர்மெண்ட் சலுகையோ அது எல்லாமே வந்து அந்த ஃபங்க்ஷனில் கொடுக்குறாங்க. ஸோ பஸ்ஸு வந்து விட்டுருந்தாங்க எல்லாருமே கூப்பிட்டு போகிறதுக்காக. பட் நான் 5 மணிக்கெலாம் பஸ்ஸுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன் அப்படின்றதுனால நான் ஒரு 6 o'clock எழுந்து கிளம்பி எங்கள் அப்பா கூடவே நான் வந்து காரில் போயிட்டேன் அந்த இடத்துக்கு. அங்கே போன அப்புறமா எங்கள் ஊர்லேருந்து வந்த குரூப்போடு நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அவங்களோட சேர்ந்து நான் உள்ளே போயிட்டேன். நல்லா பெரிய செட்டப் போட்டிருந்தாங்க. நிறைய சேரு, நிறைய கிராண்டாக வந்து இருந்தது. நான் போன டைமில் யாருமே வரல. மோஸ்ட்டாக 8 மணிக்கெலாம் நாங்கள் அங்கே போயிட்டோம். ஒவ்வொரு ஊருக்குமே தனித்தனியாக பிளேஸ் அலோகேட் பண்ணி போலீஸ்லாம் நிறைய இருந்தாங்க. நல்ல செக்யூரிட்டி கொடுத்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ஃபங்க்ஷனும். நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஸ்கீம் இது. ஒரு சில பேர் நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் இந்த ஸ்கீம் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இல்லாமலாம் இல்லை. இந்த ஸ்கீம் வந்து இப்போவும் இருக்குதான். பெண் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணால் அவங்க அம்மா அப்பாக்காக ஒரு 8 கிராம் கோல்டும் 50,000 வந்து முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த பொண்ணுக்கு கல்யாண சீர் மாதிரி. அதுதான் வந்து இப்போ இல்லை, அந்த ஸ்கீம் தான் இல்லை. இந்த ஸ்கீம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி நினைவு இன்டர் காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி மேம் நினைவாக வந்து இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கீமை வந்து நம்ம மேரேஜ் ஆன 2 இயர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ப்ராப்பராக நீங்கள் உங்கள் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் கவர்மெண்ட்டில். இந்த ஸ்கீம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு கப்பல் இருக்காங்க அப்படின்னா அதில் யாருன்னா ஒருத்தர், ஆண் இல்லை பெண், யாருன்னா ஒருத்தர் பேக்வர்ட் கிளாஸ் ஆர் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸில் இருக்கணும். எஸ்சி ஆர் எஸ்டி கேஸ்ட்டில் இருக்கணும். ஸோ அந்த கப்பலில் யாருன்னா ஒருத்தர் எஸ்சி ஆர் எஸ்டியாக இருந்து இன்னொருத்தர் வந்து எந்த கேஸ்ட்டாக வேணா இருக்கலாம். எம்பிசி இல்லை பிசி, அது மாதிரி வேறு எந்த கேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரு கப்பலில் வந்து ஒருத்தர் பிசியாக இருந்து இன்னொருத்தர் எம்பிசியாக அதை மாதிரி இன்டர் கேஸ்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அப்படி பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து யாருன்னா ஒருத்தர் வந்து எஸ்சி ஆர் எஸ்டியாக இருக்கணும். இன்னொருத்தர் வேறு எந்த கேஸ்ட் எம்பிசி இல்லை பிசி அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இது ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போதே மழை வேறு வந்துடுச்சு செமையாக. மழையில் வந்து நிறைய சாரல் அடிச்சதுன்னு நிறைய பேர் வந்து ஒரு நின்றுட்டு இருந்தாங்க. அண்ட் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருன்னா இந்த ஸ்கீமில் எலிஜிபிளாக இருந்து
நீங்கள் போய் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் இதை பற்றி கேட்கலாம். அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ்க்குள்ளே இந்த ஸ்கீமை போய் அப்ளை பண்ணணும். அண்ட் ப்ராப்பராக நீங்கள் கவர்மெண்ட்டில் உங்கள் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்போ மட்டும்தான் இதை வந்து அப்ளை பண்ண முடியும் உங்களால். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமையே நீங்கள் 2 இயர்ஸ்க்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு உங்கள் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் போய் அப்ளை பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு. இந்த ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆன பொண்ணு மணமகள் வந்து 10th முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 25,000 கேஷும் 8 கிராம்ஸ் வந்து கோல்டும் கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த கல்யாணமான பொண்ணு வந்து டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்காங்க, இல்லை டபுள் டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 50,000 வரைக்கும் அமௌண்ட்டும், அப்புறமா 8 கிராம்ஸ் 1 சவரன் கோல்டும் வந்து கொடுப்பாங்க. நான் வந்து இதில் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு 50,000 அமௌண்ட் வந்துச்சு. அந்த 50,000ம் 30,000 என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. பேலன்ஸ் 20,000 வந்து எங்களோட நேமில் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸாக வந்து 20,000 போட்டுட்டாங்க. அடிஷ்னலாக வந்து 1 சவரன் கோல்டு கொடுப்பாங்க 8 கிராம்ஸு. இந்த ஃபங்க்ஷனில் தான் வந்து எனக்கு 8 கிராம்ஸ் கோல்டு கொடுத்தாங்க. சிஎம் சார் வந்து பேசிட்டு அவர் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு வந்து ஸ்டேஜில் கொடுத்தாங்க. பட் எல்லாருக்கும் அவ்வளோ பேருக்கும் வந்து ஸ்டேஜில் கொடுக்க முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் பேருக்கு மட்டும் வந்து ஸ்டேஜில் கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. எங்கள் ஒன்றியத்துலேருந்து எங்களை கூப்பிட்டுட்டு வந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிட்டேருந்து நாங்கள் வந்து இந்த காயின்லாம் வந்து வாங்கிக்கிட்டோம். அவங்க தான் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே, இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இது அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆன ரெஜிஸ்டர் பண்ண மேரேஜ் சர்டிஃபிகேட் அண்ட் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு எதனா டவுட் வந்து இதுக்கு மேலேயும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே பிடிஓ ஆஃபீஸ்லேயே போயிட்டு கேட்டு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. சரி, ஒன்று தூங்கிட்டு இருக்கும்போது போனேன். நான் சரி தூங்கிட்டு இருக்கும்போது போனேன். இப்போ போய் பாப்பா என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. சரி சரி அம்மாம்மா தாத்தா கூட இரு, நான் போய் அம்மா தூங்கிட்டு வரேன். தூக்கம் வருதுடா அம்மாவுக்கு தூக்கம் வருது. சேயம் வீட்டுக்கு வந்தவொடனே சேவனை தொட்டு பார்க்குறேன். அவனுக்கு ஃபுல்லாக சூடாக இருந்துச்சு, ஜுரம் வந்துருச்சு போல். அவன் எப்பயுமே எங்கள் 2 பேரில் யாருன்னா ஒருத்தராச்சும் அவன் கூட இருக்கணும், நான் இல்லை சூர்யா. 2 பேருமே வந்து இல்லாததுனால அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஏக்கமாகி ஜுரம் வந்துருச்சு போல். அண்ட் தென் நெக்ஸ்ட் டே வந்து என்னோடய அம்மா அப்பாவோட ஆஃபீஸில் மகளிர் தின செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்து அட்டன் பண்ணிவிட்டு நான் வரலாம் அப்படின்றதுனால அங்கே வீட்லேயே இருந்தேன். பட் என்னால் மேலே போயிட்டு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணவே முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா சேவனுக்கு செம்ம ஃபீவரு, வாமிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தான். அதனால் நான் மேலே அவனை ஃபங்க்ஷனுக்கே கூப்பிட்டு போல, நானும் போக முடியல. பட் ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக நடந்துச்சு. எனக்கு அனைத்துக்கும் உறுதுணையாக இருந்து, என்னோட ஆரம்ப காலத்திலிருந்து எனக்கு துணையாக இருந்து, வெளியில் போக வேணான்னு சொல்கிற ஆண்களுக்கு மத்தியில் என் கூட இருந்து இவ்வளோ தூரம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திய எனது கணவர் அரங்காவலர் அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து கிளம்பிட்டேன். ஏன்னா சேவனுக்கு ரொம்ப உடம்பு முடியல. அவன் அப்பான்னு வேற கேட்டுகிட்டே இருந்தான். சரி அவனுக்கு ஒரு வேளை சூர்யா விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனாலே ஜுரம் வந்துருச்சோ இது மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு அவனை போயிட்டு பார்க்க வச்சுருவோன்ட்டு நான் அவன்கிட்ட கூப்பிட்டுட்டே போயிட்டேன் நான். அண்ட் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிற மக்களே. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். மறக்க